அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் தோழர்களே. போன பதிவில் நாம இஸ்லாமோஃபோபியா உண்மையாவே இருக்குதா அல்லது ஒரு சித்தாந்தத்தின் மீது வைக்கப்படுற நியாயமான விமர்சனங்களை எல்லாம் ஃபோபியான்னு சொல்லி லேபிள் ஒட்டி தப்பிக்க பார்க்குறாங்களான்னு பேசிகிட்டு இருந்தோம். அந்த விவாதத்தில் ஒரு மிக முக்கியமான புள்ளி வந்துச்சு. அதுதான் சிட்னி தாக்குதல் சம்பவம். அந்த இன்சிடென்ட் பற்றி ரகுலன் ஒரு நேரடியான நியாயமான கேள்வியை கேட்டார். அந்த சிட்னி அட்டாக் தான் தொடக்கப்புள்ளி நீங்கள் நானும் மீட் பண்ணதுக்கு. ஸோ அந்த அட்டாக் நடந்துச்சு. அதை நம்ம நான் எப்போவுமே என்னோட எல்லா வீடியோஸ்லுமே இந்த ரூட் காஸை பற்றி தான் நான் பேசுவேன். சும்மா அந்த மக்களை குறை சொல்லாமல் அந்த மக்களுக்கு எதனால் இப்படி ஆகுறாங்க அப்படின்றது தான் என்னோட கோவமே இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வீடியோ போட்டேன். அதில் தான் நம்ம மீட் பண்ணோம். ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா ஏன் இந்த தீவிரவாதம் இஸ்லாமுக்கும் தீவிரவாதத்துக்கும் இவ்வளோ ஒரு அடிக்கடி இந்த ஒரு கெட்ட பேர் வருது. குறிப்பிட்ட அந்த விவாதத்தில் ரகுலன் கேட்ட கேள்விக்கு நேருக்கு நேர் பதில் சொல்ல முடியாம நம்ம ரஜாக் பாயும் உமர் பாயும் சுத்தி உருண்டு விளையாடிட்டு இருந்தாங்க. முதல்ல தீவிரவாதம்னா என்ன, அது ஆரம்பத்துல எப்ப உருவானுச்சு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி இருக்குது. அது அந்த காலகட்டத்துல அந்த மன்னராட்சி, அந்த ஆட்சியில இருந்தவங்க அங்க இருந்த அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனாங்க. அந்த அடக்குமுறைக்கு ஆளாக்கும் போது அவங்களை துன்புறுத்துறது, அவங்களை கொல்றது, இதெல்லாம் செய்யறதுக்கு பேர் இருக்குல்ல, அதுக்குதான் முதல்ல டெரரிசம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறவங்களை பார்த்து டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல மருவி அமெரிக்காவுக்கு எதிராக யாரெல்லாம் கிளறாங்களோ அவங்கலாம் டெரரிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துச்சு. அமெரிக்கா ஒரு ஊருக்கு போய் சண்டை போட்டுச்சு அப்படின்னா அது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான். அப்போ முஸ்லீம் நாடுகள்லயும் முஸ்லீம் பகுதிகள்லயும் போய் அவங்க சண்டை போட்டதுனால அங்க இருக்கிறவங்களை பார்த்து டெரரிஸ்ட்னு சொல்லும்போது அடிப்படையாவே முஸ்லீம்கள் தான் டெரரிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, மதவாத அடிப்படையில இல்ல முஸ்லீம் வெறுப்பு அடிப்படையில அதாவது மத்தவங்களை கொல்லணும் அப்படிங்கிற தாட்ல எந்த ஒரு கொலை நடந்தாலும் ஒரு முஸ்லீம் அந்த கொலை செஞ்சுட்டானா அவனுக்கு பேர் டெரரிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருச்சு. அப்ப இதுதான் முஸ்லீம்களுக்கு ரிலேட்டிவ் ஆனதுக்கான காரணம் அடிப்படை அமெரிக்கா தான். அமெரிக்கா இல்லாம நீங்க முஸ்லீமை பார்த்து டெரரிஸ்ட்னு சொல்றதுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப்லயும் இல்லை. நான் வீடியோ லென்த் கருதி நிறைய கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். முழு விவாதத்தையும் பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. ஆனால் ஒன்றை கவனிச்சிங்களா, அந்த கேள்விக்கு நேரடியான பதில் மட்டும் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி விவாதங்களில் ஒரு பியூட்டிஃபுல் பேட்டர்ன் இருக்கும். கேள்வி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் முதல்ல டெர்மினாலஜி பேசுவாங்க, அப்புறம் டெஃபினிஷன் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஜியோபாலிட்டிக்ஸ், மீடியா மேனிப்புலேஷன், வெஸ்ட் ஹிப்பாக்ரசி, அமெரிக்கா, இஸ்ரேல், அப்படியே போய் கடைசியாக இலுமினாட்டியில் கொண்டு வந்து முடிப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் கேள்வி மட்டும் பாவமாக ஓரமாக நின்று அழுதுட்ருக்கோம். இவங்க ஏன் விஷயத்தை இப்படி திசை திருப்புறாங்க? ஏன்னா கேள்வியோட தீவிரத்தை குறைக்கணும், அவ்வளோதான். வேற வழி இல்லாமல் ரகுலன் ஒரே கேள்வியை திரும்ப வேற ஆங்கிளில் கேட்டார். இப்போ சிட்னியில் நடந்துச்சு. அந்த கொலைகாரர் ஒரு முஸ்லீமே, அந்த கொலை செய்யப்பட்டவங்க ஜூ. இவங்க ரெண்டு பேருக்கும் முன்விரோதம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே போய் அவர் கொலை பண்ண வேண்டிய ரீசன் என்ன? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் அட்டாக் கிடையாது. October 7 நடக்குது, அதுக்கப்புறம் இது நடக்குது. ஸோ இதோட ரீசன் என்ன? இதுக்கு பதில் சொன்னா தானே நீ அடுத்த கேள்வியை கேட்பங்கிற மாதிரி நம்ம பாய்கள் விதவிதமா சர்க்கஸ் பண்ணினாங்க. அதே மாதிரியே இப்ப பாலஸ்தீனத்துல யூதர்களை, அதாவது பாலஸ்தீனத்துல முஸ்லீம்களை யூதர்களை அட்டாக் பண்றாங்க. எப்படி அட்டாக் பண்றாங்கன்னா, October 7 1200 பேர் செத்ததுக்கு பதிலுக்காக 1,60,000 பேர் கொள்றாங்க. 1,60,000 பேர், அதுல அவ்வளவு பேர் குழந்தைங்க கொல்லப்படுறாங்க. இவ்வளவும் நடக்குது. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது, இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த யூதர்கள் எதிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை எந்த யூதனும் கண்டிக்கலங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எப்படி எங்களை பார்த்து ஜெனரலைஸ் பண்றீங்களோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் ஜெனரலைஸ் பண்ணிருப்பான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போவோம். இந்த அட்டாக் பியூர்லி பொலிட்டிக்கலா அல்லது இதுக்கு பின்னாடி ரிலீஜியஸ் மோட்டிவேஷன் இருக்கா? இதுதான் கோர் கொஸ்டின். பிரதர், அது முன்விரோதம் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்போ ரஜாக் பாய் சொன்ன அந்த ஜியோபாலிட்டிக்கல் காரணங்களை 2025 December 14 சிட்னியில் நடந்த உண்மையான சம்பவத்தோடவே பொருத்தி பார்ப்போம். சிட்னி போண்டி பீச்சில் யூதர்கள் தங்களோட ஹனுக்கா பண்டிகையை அமைதியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ சஜித் அக்ரம், நவீத் அக்ரம்ங்கிற 2 பேர் உள்ள புகுந்து கண்மூடித்தனமாக சொல்றாங்க. ஒரு 10 வயசு குழந்தை உட்பட 15 பேர் இறந்து போறாங்க. ஆனால் அதே இடத்துல சிரியாவை சேர்ந்த அஹ்மத் அல் அஹ்மதுங்கிற ஒரு கடக்காரர், அவரோ ஒரு முஸ்லீம் தான், தன் உயிரை பணயம் வச்சு அந்த கொலையாளிகளை தடுத்து போராடி இருக்கார். இப்போ என் கேள்வி இதுதான், சஜித்துக்கும் அங்கே கொல்லப்பட்ட அந்த 15 யூதர்களுக்கும் என்ன தனிப்பட்ட முன்பகை, பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்ததா? லேண்ட் ப்ராப்ளமா? குடும்ப தகராறா? ஒன்றுமே இல்லை. பின்ன என்ன காரணம்? எப்படி இப்ப பங்களாதேஷ்ல ஒரு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களை கொல்லும் போது இங்கே உள்ள இந்து ஆதரவு அமைப்புகள் பொங்குறாங்களே,
சேம் அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் ஒரு அந்த இன உணர்வு இருக்கும். ஆனா அவன் பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்னன்னா, என்னுடைய சகோதரர்கள் அங்க கொல்லப்படுறாங்க, அவன் அங்க கொண்டான்ல, இவன் சர்டிஃபிகேட் கேட்கல, அப்ப இவனும் அவன் கூட்டம் தான், அப்ப அவனை நான் கொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அங்க பேசும். பாலஸ்தீனத்துல நடக்கிற துயரங்களை பார்த்து உலகத்துல இருக்கிற யார் வேணாலும் இமோஷனல் ஆகலாம், தப்பில்ல. ஆனா அவன் என் மத சகோதர, அவனோட எதிரி உலகத்துல எங்கிருந்தாலும் அவன் என் எதிரின்னு ஒருத்தனுக்குள்ள மாரல் ஃப்ரேம் ஒர்க் பில்ட் ஆகுதே, அதுக்கு வெறும் அரசியல் காரணம் மட்டும் போதுமா? அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் ஒரு அந்த இன உணர்வு இருக்கும். ஆனா அவன் பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்னன்னா, என்னுடைய சகோதரர்கள் அங்க கொல்லப்படுறாங்க, அல்லது மதமும் அதற்கு பின்னால் இருக்கும் புனித போதனைகளும் ரோல் பிளே பண்ணுதா? திரும்பனே என் மதத்தை சேராதவங்கிறதுக்காண்டி அவன் கொல்லலாம். ஆஸ்திரேலியா உள்ள மத்தவங்களையும் கொண்டிருக்கும், அவங்க யூதர்களை பார்த்து மட்டும் சுட்டு கொண்டான். கொலகாரங்க எதுக்காக யூதர்களை தேடி போனாங்க? ஹைதராபாத்ல அல்லது ஷிட்னில இருக்கிற ஒருத்தனுக்கும் மிடில் ஈஸ்ட் முரண்பாட்டுக்கும் எந்த தப்பும் செய்யாத அப்பாவி யூதர்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான லிங்க் என்ன? இது வெறும் அரசியல் சிம்பத்தி இல்லை பாஸ். இதுக்கு பின்னாடி உம்மா, பிலீவர்ஸ் வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஆழமான ஐடியாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கு. இதை பயங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இஸ்லாம் தான் காரணம்னு சொல்ல முடியாதும்பாங்க. அதுக்கு இஸ்லாம் தான் காரணம்னு சொல்ல முடியாது. அப்போ வேற யார் தான் காரணம்? இங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் வயலண்ட் கிடையாது. எல்லா முஸ்லீம்களும் யூத வெறுப்பாளர்களும் இல்லை. அதே போல எல்லா யூதர்களும் நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நாம் இங்கே நபர்களை பேசல, சித்தாந்தத்தை பேசுகிறோம். இஸ்லாமிய புனித நூல்களில் யூதர்களை பற்றிய தொடர்ச்சியான பகைமை பதிவுகள் இருக்குதா இல்லையா? இருக்குது. நம்ம வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். முஹம்மது நபிக்கும் யூதர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? இது ஏதோ ஒரே ஒரு காரணத்துக்காக உருவான பகை இல்லை. அரசியல், பழங்குடி கூட்டணிகள், மத அதிகாரம், பொருளாதார போட்டி, பின்னாளில் உருவான தியோலாஜிக்கல் பகைமை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு காக்டெயில். அன்னைக்கு மெக்கா மதீனா பகுதிகளில் யூத குடியிருப்புகள் வர்த்தகத்திலையும் விவசாயத்திலையும் பயங்கர ஸ்ட்ராங்கா, பொருளாதார ரீதியாக வலிமையாக இருந்தாங்க. முகமது நபி தன்னை ஆப்ரஹாமிய மத பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக எஸ்டாப்ளிஷ் செய்து எப்படியாவது யூதர்களை தன் பக்கம் இழுத்துடணுங்கிற பெரிய பிளானில் தான் இருந்திருக்கிறார். மெக்கால இருக்கும்போதே யூதர்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினார். யூதர்களோட மிக முக்கியமான தீர்க்கதரிசி மோசேய மூசாங்கிற பேரில் குரானில் அதிகமாக ரெஃபரன்ஸ் காட்டுறது. அது வரைக்கும் காபாவை நோக்கி தொழுதவங்க யூதர்களின் புனித தலமான ஜெருசலேமை நோக்கி தொழுகை நடத்த ஆரம்பிச்சது. இப்படி ஆளு பயங்கர பிளானிங்கோட தான் நகர்ந்தார். இன்னும் ஒரு படி மேலே போனார். அதுக்கும் மேலேங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கு. முகமதுவின் விண்வெளி பயணம், அதான் மிஃப்ராஜ் பயணம் போய் அல்லாவை சந்திச்சப்போ அல்லாஹ் ஒரு நாளைக்கு 50 நேர தொழுகையை விதியாக்கினானாம். 50 நேர தொழுகைன்னா யோசிச்சு பாருங்க. 24 மணி நேரத்தில் தூங்குற நேரம் போக ஒவ்வொரு 15 நிமிடத்துக்கும் பள்ளிவாசலுக்கு ஓடணும். ஆஃபீஸ் வேலை, பிஸ்னஸ் எல்லாம் இன்ஷா அல்லா தான். முகமது நபி அதை வாங்கிட்டு ஒன்றும் பேசாம திரும்பி வரும்போது வழியில மூசா நபி குறுக்க மறிச்சு, யோ உன் ஆளுங்க இதை தாங்க மாட்டாங்கய்யா, இதெல்லாம் செய்ய முடியாது, போய் அல்லாஹ் கிட்ட கொஞ்சம் குறைச்சு பேரம் பேசுன்னு ஐடியா கொடுக்குறார். நம்ம நபியும் திரும்ப திரும்ப அல்லாஹ் கிட்ட போய் பேரம் பேசி குறைச்சு வாங்குறார். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் அல்லாஹ் கிட்ட பேரம் பேச வெட்கமாயிருக்குன்னு முகமது போகல. கடைசியில் 5 நேர தொழுகையா டீல் முடிஞ்சதா ஹதீஸ்கள் சொல்லுது. இங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் தெரிந்த அல்லாவுக்கு தெரியாத நடைமுறை சிக்கலை மூசா நபிதான் முகமதுவுக்கு சொல்லி கொடுத்தாரா? யூதர்களை எப்படியாவது தன் பக்கம் ஈர்க்கணுங்கிறதுக்காக மூசாவை எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாருங்கிறதுக்கு இந்த ஹதீஸே ஒரு பெரிய உதாரணம். ஆனாலும் அன்னைக்கு எந்த யூதர்களும் முகமதை அங்கீகரிக்கல. மெக்கா குறைஷியர்கள்ல அல் நத்ர் இப்னு அல் ஹாரித், உக்பா இப்னு அபி முவைத் மாதிரியான ஆட்கள் முகமதுக்கு கவுண்டர் கொடுக்கறத ஒரு வேலையாவே வச்சிருந்தாங்க. இதுக்காக இவங்க மதீனால இருந்த யூத அறிஞர்கள்ட்டிருந்து ஆலோசனைகள் வாங்கினதா இபின் இஷாக் சொல்லுது. ஒரு கட்டத்தில் மெக்கா வாசிகள்கிட்ட நம்ம பருப்பு வேகாது போலன்னு புரிஞ்சுக்கிறார். காபா கோவிலுக்கு வரும் வெளியூர்காரங்க கிட்ட தன்னோட கதைகளை சொல்றார். அது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குது. எஸ்ரிப்ல தன்னோட ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்றார். கல்வி அறிவில்லாத எஸ்ரிப் வாசிகள் கூட அகபாங்கிற இடத்துல சந்திச்சு ரகசியமாக பேசுறார். இதில் 2வது டீல் சக்ஸஸ் ஆகுது. மக்காவில் முகமது சேஃபாக தான் இருந்திருக்காரு. தனக்கு செல்வாக்கு இருக்கிற இடத்துக்கு அவரா விரும்பி தான் போகிறார். ஆனால் வெளியே சொல்கிறது என்ன? மெக்காவாசிக எங்களை அடிக்கிறாங்களே, ஊரை விட்டு துருத்தி அடிக்கிறாங்களே, கொல்றாங்களே, ஐயோ காப்பாத்துங்கன்னு ஒப்பாரி வைக்கிறார். எஸ்ரிப் வாசிகள் எங்க உயிரை கொடுத்தாவது முகமதை பாதுகாப்போன்னு உறுதிமொழி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் ஹிஜ்ரத் செய்யறதுக்கு அல்லாஹ் கிட்டேருந்து அனுமதி வருது. அல்லாஹ் எப்பவும் அப்படித்தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்ன வந்து ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அல்லாஹ் எப்படியும் தன்னை பாதுகாப்பான் என்று குருட்டுத்தனமாக முடிவெடுத்து ஓடுறதுக்கு
அவர் என்ன லூசா? எஸ்ரீப்க்கு போய் செட்டில் ஆனோன்னு எஸ்ரீப்ங்கிற பேர் மதீனாவா பேர் மாற்றம் பெறுது. அங்கேதான் செல்வாக்கு மிக்க யூத இனக்குழுக்கள் இருந்தது. ஆனா அன்னைக்கு மதீனாவில் இருந்த யூத அறிஞர்கள் யாரும் முகம்மத இறை தூதரா அங்கீகரிக்கல. அவங்க தோராவின் சட்டங்களை காட்டி முகம்மதுவிடம் கடுமையான தியாலாஜிக்கல் கேள்விகளை முன்வச்சாங்க. இது வெறும் மத பிரச்சனை இல்லை பாஸ், இது ஒரு அத்தாரிட்டி கான்ஃப்ளிக்ட். யாருக்கு ஆன்மீக அதிகாரம் இருக்குங்கிற ஈகோ ஃபைட். தன்னை யூதர்கள் ஏத்துக்குவாங்கன்னு மலை போல நம்பியிருந்த நபிகள் நாயகத்துக்கு பட்ட நாமம் மட்டும்தான் பரிசாக கிடைச்சது. அந்த ஏமாற்றம் மெல்ல கோபமா மாறத் தொடங்குச்சு. அது வரைக்கும் ஜெருசலேமை பார்த்து தொழுதவர் இனி நீங்க இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்டாங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு யூட்டன் அடிச்சு மெக்காவை நோக்கி தொழுகை திசையை மாத்துறார். இங்கிருந்து தான் முஹம்மத் 2.0 ஸ்டார்ட் ஆகுது. யூதர்களின் விமர்சனங்களால் கோபமடைஞ்சு குர்ஆன் வசனங்கள் வழியா அவங்கள எச்சரிக்கவும் சபிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆன் 5:51 நம்பிக்கை கொண்டோரே, யூதர்களையும் கிறித்தவர்களையும் உங்கள் பாதுகாவலர்களாக்கிக் கொள்ளாதீர்கள். குர்ஆன் 5:82 நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை கற்பிப்போரையும் நீர் காண்பீர். ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். முகம்மதிய புத்தகங்கள் படி அன்றைக்கு இருந்த சில யூத தலைவர்களுக்கும் முகம்மது நபிக்கும் தனிப்பட்ட அல்லது கொள்கை முரண்பாடு இருந்தது உண்மைதான். அதுக்காக ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே தலைமுறையாக கடுமையான பகைவர்கள் என்று எப்படி ஒரு உலகளாவிய வேதம் பொதுமைப்படுத்த முடியும்? நம்ம ரஜாக் பாயும் உமர் பாயும் விவாதத்தில் என்ன சொன்னாங்க? யாரோ ஒரு முஸ்லீம் தப்பு செஞ்சா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் தீவிரவாதிகளா ஜெனரலைஸ் பண்றாங்கன்னு குதிச்சாங்கல்ல. அப்போ அதே லாஜிக்க இங்க அப்ளை பண்ணி பாருங்க. அல்லாவும் முகம்மதுவும் அன்னைக்கு செஞ்சது என்ன? குர்ஆன் ஹதீஸ்கள்ல இருக்கிறது என்ன? முகம்மது நம்மள மாதிரி ஒரு மனிதர், அறியாமையில அவரால் தவறா கணிக்க முடியும். ஆனா எல்லாம் வல்ல அல்லாவும் அப்படித்தானா? ஒரு சில யூதர்கள் செஞ்ச விமர்சனத்துக்காக ஒட்டுமொத்த யூத இனத்தையுமே சபிப்பது எந்த விதத்தில் நியாயம்? குர்ஆன் முழுக்க பல இடங்கள்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பார்க்க முடியும். அதை பெருமையா வேற சொல்லிக்குவாங்க. விமர்சனங்கள் வெறும் பேச்சோடு பேச்சா நிக்கல. மதீனாவில் அதிகாரம் கைக்கு வந்தவுடனே நபியோட அணுகுமுறை மாறுது. அன்றைய அரேபிய காலகட்டத்துல பழங்குடி இனங்களுக்கிடையே ஒப்பந்தங்களும் போர்களும் கொள்ளைகளும் சாதாரண விஷயம்தான்னு முகமதிய புத்தகங்கள் சொல்லுது. இனக்குழு அரசியல் அதிகாரம் நிலவியிருந்த இடத்துல முகமது தன்னை ஆட்சியாளராக முன்னிறுத்தி வியாபார குழுக்கள் மேல திடீர் தாக்குதல் செஞ்சு கொள்ளையடிக்கிறார். இது புதுசா இருந்தது. என்னடா இது? இப்படி ஒரு ஆட்சியாளரான ஆச்சரியப்படாதீங்க. அந்த கால நடைமுறை அப்படிதான். அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. போருங்கிற பேர்ல கொள்ளையடிச்சாங்க. அப்போ முகமது மட்டும் வெள்ளையடிக்கவா முடியும்? நம்மால இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னேறி வியாபார குழுக்களையும் வழிப்பறி செய்ய ஆரம்பிச்சார். அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் முகமது நபியும் தன் தரப்பை வலுப்படுத்த யூதர்களோடு சில ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டார். சரி, ஒப்பந்தம் போட்டா எல்லாம் சரியாயிருமா? அரசாங்கத்தை ரன் பண்ண பொருளாதாரம் வேண்டாமா? நான் தான் ஆட்சியாளர்னு சேர்ல உட்கார்ந்தா போதுமா? சோறு யாரு போடுவாங்க? ஆனா ஒரு புதிய அரசாங்கத்தை ரன் பண்ணணும்னா பொருளாதாரம் வேணுமே. சோத்துக்கு எங்க போறது? இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு கச்சா எண்ணெய் பிசினஸும் கிடையாது. அப்போ என்ன வழி? ஒப்பந்தங்களை மீறினாங்க. எதிரிகளுக்கு ஸ்பை வேலை பார்த்தாங்கன்னு பிளேம் கேம் ஆரம்பிச்சது. விளைவு, மதீனாவில் இருந்த செல்வாக்கு மிக்க யூத குலங்கள் ஒவ்வொன்றாக சூறையாடப்பட்டு வெளியேற்றப்பட்டன. பனு கைனுகா வெளியேற்றம், பனு நதீர் வெளியேற்றம். இதுல மிக கொடூரமான உச்சக்கட்ட வன்முறை எதுனா பனு குரைலா யூத இனக்குழு மேல நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் தான். இஸ்லாமிய வரலாற்றின்படி அந்த யூத இனக்குழுவைச் சேர்ந்த சுமார் 600 முதல் 900 ஆண்கள் வரை ஒரே நாளில் பொது இடத்தில் வைத்து வெட்டி கொல்லப்பட்டு பெரும் பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்டனர். பெண்களும் குழந்தைகளும் போர் அடிமைகளாக படை வீரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டனர். சரி, அன்னைக்கு இருந்த சூழல் அப்படி. ஏதோ கோபத்துல போர்க்காலத்துல நடந்த ஒரு அரசியல் படுகொலை அப்படின்னு இதை கடந்து போயிட முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட அரசியல் கோபம் மெல்ல மெல்ல ஒரு மார்க்கத்தோட புனிதமான மாறாத சட்டமா மாற ஆரம்பிச்சது இங்கதான். அன்றைய யூத இனக்குழுக்களுக்கு எதிரான அந்த பகைமை அப்படியே ஹதீஸ்கள் வழியா ஒரு லைஃப் ஸ்டைலாவே ரெஜிஸ்டர் ஆகுது. முஸ்லிம் 4376. யூதர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் நீங்கள் முதலில் சலாம் கூறாதீர்கள். அவர்களை சாலையில் சந்தித்தால் சாலையின் நெருக்கடியான பகுதியில் அவர்களை ஒதுங்கி போகச் செய்யுங்கள். யோசிச்சு பாருங்க, வழியில ஒரு யூதனை பார்த்தா அவனுக்கு வழிவிடக்கூடாதான். அவனை ஓரமா நெருக்கடியான இடத்துக்கு தள்ளணுமா? இதுதான் சகிப்புத்தன்மையா? இன்னொரு ஹதீஸ் பாருங்க. முஸ்லிம் 2917. இஸ்ரவேலர்கள் இருந்திராவிட்டால் உணவு கெட்டுப் போயிருக்காது, இறைச்சி துர்நாற்றம் அடித்திருக்காது. அதாவது இன்னைக்கும் இறைச்சி கெட்டு போறதுக்கு கூட யூதர்கள் தான் காரணமா? இப்படி சின்ன சின்னதா விதைக்கப்பட்ட வெறுப்பு இறுதிக்கால போர் வரைக்கும் கொண்டு போய் எப்படி நிக்குது பாருங்க. புகாரி 2925. நீங்கள் யூதர்களுடன் போரிடுவீர்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்களில் ஒருவர் கல்லின் பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த கல், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவின் அடியானே, என் பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான், அவனை கொன்றுவிடு என்று கூறும். உலகத்தோட இறுதி காலத்துல
பிரபஞ்சத்தை படைச்ச இறைவனுக்கும் அவன் தூதருக்கும் வேற எந்த உருப்படியான வேலையோ இல்லையா? ஒரு கல்லுக்கும் மரத்துக்கும் பின்னாடி ஒளியிற யூதனை தேடி தேடி கொள்றதுதான் ஒரு உலகளாவிய மதத்தோட அல்டிமேட் கோலா? மதரசாக்களில் இந்த மாதிரியான போதனைகளை தங்களின் சிறு வயதிலிருந்தே கற்கும் ஒரு குழந்தையோட மனசுல யூதன் என்பவன் இயற்கையிலேயே கெட்டவன், அவன் கொல்லப்பட வேண்டியவன் என்கிற சிந்தனை எவ்வளவு ஆழமா பதியும்? இப்ப சொல்லுங்க, நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த சிட்னி தாக்குதலுக்கும் இந்த ஹதீஸ்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? எந்த விதமான அறிமுகமோ முன் விரோதமோ இல்லாத ஒரு யூதனை பார்த்த உடனே அவனை தாக்க தூண்டும் அந்த இமோஷனல் ஓனர்ஷிப் எங்கிருந்து வருது? அது தற்காலிக அரசியல் கோபத்திலிருந்து மட்டும் வரல, பல 100 வருஷங்களாக மூளையில் ஏற்றப்பட்ட ஐடியாலஜிக்கல் சாஃப்ட்வேர்லேருந்து வருது. அதனால தான் நம்ம ரஜாக் பாயும் உமர் பாயும் மத ரீதியான போதனைகள் காரணமாயிருக்கா என்ற ஒற்றை கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாம உருண்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த மாதிரியான ஹதீஸ்களையும் பனு குரைலா மாதிரியான படுகொலைகளையும் அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. விமர்சனங்களை இஸ்லாமோபோபியான்னு முத்திரை குத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா தங்களின் புனித நூல்களில் கட்டிக்காக்கப்பட்டு வரும் யூத வெறுப்பு பற்றி பேச இவங்க என்னைக்குமே தயாரா இல்ல. நவீன கால அரசியல் கோபம் ஒரு தீக்குச்சினா மத நூல்கள்ல இருக்கிற இத்தகைய போதனைகள் பெட்ரோல் மாதிரியானது. இரண்டும் சேரும்போதுதான் அது பயங்கரவாதமா வெடிக்குது. வரலாறு என்பது வெறும் கடந்த காலம் அல்ல, அது திருத்தப்படாவிட்டால் நிகழ்காலத்திலும் இது போன்ற கொடூரங்கள் தொடரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.